திருமணம் எப்படி அப்படின்ற தலைப்பில் பேச வராங்க. அவங்கள வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. யாதேவி சர்வபூதேஷு வித்யா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. வித்யா படிப்புக்கு தேவை. அதனால் எப்பயுமே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய படிப்பை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தான் எல்லா மாநாட்டிலையும் இதை நம்ம சொல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாபெரும் வாய்ப்பினை அளித்த நம்முடைய குரு திரு கணியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இந்த உரையை துவக்குகிறேன். நம்ம எல்லாருமே ஜோதிடர் தான். நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பிரதானமாக இருக்கக்கூடியதில் படிப்பு, தொழில், திருமணம், அப்புறம் குழந்தை பாக்கியம். இப்போ நமக்கு லக்னம் எப்படி முக்கியமோ, ஒரு லக்னம் கெட்டு போனால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்காது. அப்போ அந்த லக்னம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஜாதகர் வெற்றி அடைகிறார். அதே போன்று அந்த லக்னம் ரொம்ப பலமாக இருந்து அந்த ஜாதகர் வெற்றி பெறுகிறார் என்று மாதிரி 7ஆம் பாவம் என்பது மிக மிக முக்கியம். அந்த 7ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அவர்கள் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ரொம்ப சிம்பிள். 7 நல்லா இருக்கும், 7 சுத்தமாக இருக்கும். 7ல் யாருமே உட்காரலனாலும் பரவாயில்ல, சந்தோஷம். அந்த 7ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகமாக இருக்கணும். குருவாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். குருவாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கும் பொழுது. ஏன்னா குருவின் பார்வை பலம் சேர்க்கும். உட்கார்ந்த இடத்த தான் அவர் கெடுப்பார், அவரை விட்டுருவோம். பார்க்குறத மட்டும் நம்ம எடுக்கலாம். அருமையான பார்வையாக இருக்கும். 5, 9 இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு 7 நல்லா இருக்கணும். 7 நல்லா இருந்தால் தான் கணவன் மனைவி அப்படின்ற அந்த குடும்பம் ஓடும். இங்கே 7ஆம் பாவம் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட ஐயா சொல்லியிருக்கிறாங்க. 7 6, 8, 12 போய் மறையக்கூடாது. குரு சுக்கிரன் 6, 8, 12 மறையக்கூடாது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது 6, 8, 12 மறையக்கூடாது. 12 கூட விட்டுருங்க, 6, 8 மறையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய விதிகள் இருக்குது. கருத்துக்கள் இல்லை, மன்னிக்கணும், விதிகள் நிறைய இருக்குது. இந்த விதிகளை பொறுத்து தான் ஒரு ஆணினுடைய திருமண வாழ்க்கையாகட்டும், ஒரு பெண்ணினுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் வெற்றியாகும். அப்போ தான் நான் நீன்றது நாம அங்கு போகும். அதனால தான் அந்த 7 நம்ம எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் 7ஆம் பாவம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய 7ஆம் பாவம், நீங்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவம் எதுவாக வரும்? துலாம். மேஷம் செவ்வாய், துலாம் சுக்கிரன். 2 பேரும் நிலை என்ன? நட்பா பகையா சமமா? பகை. ரிஷபம் எடுங்க, விருச்சிகம், திருப்பியும் சுக்கிரன் செவ்வாய். மிதுனம் எடுத்தோம்னா பாதகாதிபதியே ஆயிடும், பகை. கடகம் எடுத்தீங்கன்னா மகரம், பகை. சிம்மம் எடுத்தீங்கன்னா கும்பம். திருப்பியும் இது கன்னியா லக்னத்துக்கு வாங்க, அதே நிலை தான், திருப்பி அதே ரொட்டேஷன். அப்போ எந்த லக்னத்திற்கும் அந்த 7ஆம் பாவம் என்பது நட்பு என்ற நிலையிலே கிடையாது. சமம்னு கூட வந்துடும், பகை வரும். நட்பு என்ற நிலை கிடையாது. அந்த நட்பு என்ற நிலை இல்லை அப்படின்ற பொழுது அந்த 7ஆம் பாவகத்தை நம்ம எந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்க்கணுன்றது இருக்கு இல்லைங்களா? அந்த 7 நல்லா இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கூட விட்டுடலாம். 7 நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை வண்டி ஓடிடும், எப்படியோ ஒன்று ஓட்டிடலாம். அப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும்
அதற்கு நட்பு என்ற நிலையில் 7ஆம் பாவம் கிடையாது. அப்ப கணவன் மனைவிக்குள் சண்டை என்பது இருக்கதான் செய்யும், ஆன் அண்ட் ஆஃப் சண்டை இருக்கதான் செய்யும். ஆனால் அதையும் மீறி வெற்றிகரமாக நாங்கள் 50வது திருமண நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராஜேஸ்வரி அம்மாவே இருக்கிறாங்க இங்கே. அப்போ அந்த 7 சுத்தமாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி அடையும். இப்போ 7ல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களை பார்க்க போகிறோம். ஒரு திருமணம் அப்படின்றது சாதாரணம் இல்லை. வரக்கூடிய பெண் அந்த குடும்பத்தை ஒரு உயரத்தில் தூக்கி வைக்கிறதும் அந்த பெண்ணுடைய ஜாதகம்தான். மொத்தமாக தரையோடு இறக்கி வைக்கிறதும் அந்த பெண்ணுடைய ஜாதகம்தான். இதுதான் எல்லாருடைய கருத்தும். ஆனால் ஆண் பெண் இருவரின் ஜாதகம் சேர்ந்தது தான் அந்த வாழ்க்கை நிலையை உயர்த்தும். இப்போ நம்ம 7ல் நிற்கக்கூடிய கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ஐயா பலமுறை வகுப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முறை நம்ம சொல்றோம். லக்னத்திற்கு 7ல் சூரியன் நிற்க நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. ஏன்னா சூரியன் லக்னத்தை பார்க்குறாரா, அதனால தன்னம்பிக்கையோட இருப்பாங்க, கௌரவமாக இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் கோபம் வரும். சூரியன்ல உக்கிரமாச்சே, கோபம் வந்து அந்த சூரியன் தனித்திருந்தால் இல்லறம் இனிக்காது. இந்த சூரியன் தனிச்சு 7ல் இருக்கவே கூடாது. அப்ப தந்தை பார்க்கும் பெண்ணையோ இல்லை தந்தை பார்க்கும் மாப்பிள்ளையோ திருமணம் செய்ய முடியாது. அதனால 7ல் சூரியன் தனித்து இருக்கக்கூடாது. பொதுவாக 7ல் சூரியனே இருக்கக்கூடாது. அதனால தான் காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷத்துல உச்சமாகிற சூரியன் 7ல் நீச்சம் ஆகிறார். அதனால 7ல் சூரியன் தனித்து நிற்கக்கூடாது. இந்த 7ல் சூரியன் நிற்கக்கூடிய ஜாதகர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா பிறரை அடக்கி ஆள்பவராக இருப்பார். இப்போ அதுவே ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்து அதில் 7ல் சூரியன் இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்குமா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இணைக்கணும். அதே போல் அந்த சூரியன் இருக்கக்கூடியவருக்கு குழந்தை இல்லாத பெண்ணோடு தொடர்புகள் ஏற்படும். சில விதிகள் இருக்கு. இதை நீங்கள் எழுதிக்கிறது நல்லது. குழந்தை இல்லாத பெண்ணோடு தொடர்பு ஏற்படும். ஆணுடைய ஜாதகத்தில் 7ல் சூரியன் இருந்தால். சந்திரன் நிற்க நல்ல அழகா இருப்பாங்க. வரக்கூடிய பார்ட்னர் ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப 2 பேருக்குள்ளேயுமே அந்யோன்யம் இருக்கும். சந்திரன் இருந்ததுன்னா சொல்லுவாங்க காதல் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா திருமணத்திற்கு முன்போ இல்லை திருமண காலகட்டத்திலேயோ பிரச்சனைகள் கொடுக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களோடு ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். அதனால் இவங்க 2 பேருமே அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். இது இன்னும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உறுதியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கும். செவ்வாய் நின்றால், செவ்வாய் நிற்கவே கூடாது. 7ல் செவ்வாய் இருந்ததுன்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் செவ்வாய் தோஷம். அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு, அது தனி. ஆனால் 7ல் செவ்வாய் நிற்கக்கூடாது. நின்றால் என்ன ஆகும்? தனித்த செவ்வாய் நிற்கும் பொழுது அவங்களுடைய ஒழுக்கத்தில் சில குறைபாடுகள் ஏற்படும். சிலருக்கு வாழ்க்கை துணை இழக்கக்கூடிய நிலையும் உருவாகும். சிலருக்கு திருமணம் தாமதமாகும். தனித்த செவ்வாய் தான் நம்ம சொல்றது, எல்லாமே தனித்த செவ்வாய் தான். இது நான் குருவுடைய பார்வையை பற்றி சொல்லலை, சுக்கிரனுடைய பார்வையோ சேர்க்கையோ எதுவுமே சொல்லலை. தனித்த செவ்வாய் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய விதிகளில் தான் குரு பார்வை இருந்தால் எப்படி இருக்கும், சுக்கிரன் பார்த்தா எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் அப்புறம் தான் எடுக்கணும். ஆரோக்கிய குறைவு, அந்த ஆரோக்கியத்தில் குறைவுகளும் ஏற்படும். இவர்களுக்கும், அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல தனித்த செவ்வாய் 7ல் இருந்ததுன்னா சேரக்கூடிய பெண்ணுடைய இது கொஞ்சம் சரியாக இருக்காது. சரிங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. புதன் 7ல் நிற்க, 7ல் புதன் இருந்தாலும் மேக்சிமம் லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் உண்டு.
வளமான வாழ்க்கை துணை அமையும். நல்லா படிச்சிருப்பாங்க, செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. புதன் அப்படின்றதுனால வியாபார திறமை உள்ள பெண்ணாக இருப்பார்கள். இவருக்கு அவங்களுடைய வயசை விட ரொம்ப சின்ன பெண்ணோடு தொடர்பு ஏற்படும். அதனால் அதை பார்த்து தான் நீங்கள் திருமணத்தை முடிவு பண்ணணும். அப்போ இந்த 2 வயசு 3 வயசு டிஃப்ரென்ஸில் உள்ள ஜாதகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இணைக்கக்கூடாது. ரொம்ப சின்ன ஏஜ் பொண்ணாக இருக்கணும். இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8 வயசு 10 வயசு வித்தியாசத்துலையாவது இருந்ததுன்னா அதை இணைச்சிட்டிங்கனாக்கா இந்த தோஷம் அடிபட்டுடும். இல்லை அப்படின்னா தொடர்பு ஏற்படும். குரு 7ல் நிற்க நல்ல அறிவாளியாக இருக்கும் அந்த பொண்ணு, நல்ல வாழ்க்கை துணை தான், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் தனித்த குரு 7ல் நின்றால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். அது போக இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு 7ல் நிற்கின்ற பொழுது அந்த பெண் அவங்க தான் டெசிஷன் மேக்கராக இருப்பாங்க. அதனால் 7ல் தனித்த குரு இருக்கும் ஆணுக்கு, அதே மாதிரி 7ல் தனிச்ச குரு பெண்ணை சேர்த்துட்டிங்கன்னா அவங்க 2 பேர் முட்டிக்கிட்டு எப்படியோ ஒன்று வாழ்க்கை வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ பெருசா நான் பெருசா, இந்த சண்டையிலேயே எப்படியோ ஒன்று குடும்பம் ஓடிடும், குழந்தை வந்துடும், குடும்பம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் மாற்றாக வேற எதையாவது சேர்த்தீங்க அப்படின்னா பிரிவினை ஏற்படும். குரு அப்படின்றதுனால பார்த்துக்கோங்க, வேற ஒரு தொடர்புகளும் ஏற்படும். ஆனால் மறைமுகமாக இருக்கும். ஏன்னா குரு இல்லையா, கௌரவம் பார்ப்பார். அதனால் அதுவும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். திருமண பாவத்தில் 7ஆம் பாவத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம ஐயா இப்போ காலையில் பேசின ஐயா கூட என்ன பண்ணாருன்னா 7 தான் முதன்மையாக வச்சு பேசினார். ஏன்னா எல்லாத்துக்குமே அடித்தளம் அந்த 7 தான். லக்னம் செட் ஆகலை அப்படின்னா கூட, பலம் இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று வச்சு ஓட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் லைஃப்பை. ஆனால் 7 செட் ஆகலை அப்படின்னா, ஒரு முறை 7 செட் ஆகலைன்னா சரி, 2வது 7க்கு போகலாம். அதுவும் போயிடுச்சுன்னா 2ன்றது 7ல் வராது, 11ல் போயிடும். அதனால் அந்த 7ஐ சரியாக பார்த்து தீர்மானிக்கணும். சுக்கிரன் நிற்கும் பொழுது அந்த மனைவி ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, கணவர் மேலே பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சுக்கிரன் 7ல் நின்னா நம்ம என்ன சொல்லுவோம், காரக பாவக நாஸ்தி. அதனால் திருமணம் தாமதம் ஆகும். ஆகட்டும் பரவாயில்ல, நல்ல ஒய்ஃப் வராங்கல்ல, அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. சனீஸ்வரன் நிற்க, சனீஸ்வரன் ஸ்லோ பிளானட்டுங்க, அதனால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். இதெல்லாமே தனிச்சது தான், யாரும் சேர்ந்து இல்லை, தனிச்சு நிற்கிற பொழுது திருமணத்தை தாமதப்படுத்துவார். சரிங்களா? இது இன்னும் ஒரு ரிஷப லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7ல் சனீஸ்வரன் எங்கே நிற்பார், விருச்சிகத்தில் நிற்பார், பகை வீடு. அப்போ யோசிச்சு பாருங்க, ரொம்பவே தாமதமாகும் திருமணம். ஏன்னா அது அவருக்கு பகை வீடு. பண்ணுவோம் இவருக்கு பொறுமையா அப்படின்னு சனீஸ்வரனும் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ ரொம்பவே தாமத திருமணம் ஆகும். இப்போ அந்த ஜாதகருக்கு சீக்கிரமாகவே பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாதான் ஒரு 10 வருஷம் கழிச்சாவது கல்யாணம் நடக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். நீங்கள் 30ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 40ல் தான் திருமணம். சில நேரங்களில் ஜாதகம் எடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் சில ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடர்கள் மாந்தியை குறிக்க மாட்டாங்க ஜாதகத்தில். பிரசனத்தில் எடுப்போம், பிரசனத்தில் மாந்தி தான் பிரதானம். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தியை சிலர் குறிக்க மாட்டாங்க. ராகு நிற்க, இந்த இது கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லைங்க. 7ல் ராகு நின்னுது அப்படின்னா வரப்போ எல்லாத்தையும் கட் பண்ணின்னே இருக்கும். கேது நின்னார்னா மொத்தமாக முடிச்சு விட்டுருவார், கல்யாணத்தை அவ்வளோ லேஸில் நடத்த விட மாட்டார். ராகு நின்னார்னா கட் பண்ணின்னே இருப்பார். 10 பொண்ணு 20 பொண்ணு 30 பொண்ணுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சி எல்லா கிரகமும் சரி ஓகே இவருக்கு போனால் போது கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு எல்லாம் முடிவு பண்ணும் பொழுது இந்த ராகு பார்க்குறாங்க, இதில் குரு ராகுவை பார்க்குறாரு, ஏதோ ஒரு நல்ல நிலையில் பார்த்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த திருமணம் நடக்கும். ஆனால் அந்த திருமணத்திற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட
தொடர்பு ஏற்படும். இல்லைன்னா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கேது நிற்க, கேது வந்து ஒரு நார்மல் பிளானட் இல்லைங்க, அது ஒரு சாயா கிரகம்னா கூட கேது வந்து நின்னார் அப்படின்னா அவர் ஒரு சாமியார் கூட. ஆனால் கேது வந்து அவமானத்தை கொடுப்பவனும் கேதுவே. அவமானம் எப்போ ஏற்படும் அப்படின்னா நம்முடைய நிலை தாழும் பொழுது, அதாவது நடத்தை மாறுபடும் பொழுது, அப்போ அதில் குறைபாடு உள்ள பெண் அமையும். சரிங்களா? ஆணுடைய ஜாதகத்தில் 7ல் கேது நிற்கும் பொழுது இந்த மாதிரி குறைபாடு உள்ள பெண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு உடல் நலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கேது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இது போல் ஜாதகத்தில் ஒரு கிரகம் 7வது வீட்டில் நிற்கின்ற பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியான ஒருத்தரை தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கா சேர்க்கணும். அப்போ ஆணுடைய ஜாதகம் வலிமை இல்லை என்றால் பெண்ணுடைய ஜாதகம் வலிமை உள்ள ஜாதகமாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு 7 சுத்தமாக இருக்கணும். குரு பார்க்கணும், இல்லைனா சுக்கிரன் பார்க்கணும். முக்கியமாக குரு பார்த்தாருனா போதும், அந்த ஜாதகத்தை நம்ம சேர்க்கலாம். அதனால தான் ஆயுள் பலம் கம்மியாக இருக்கிற ஜாதகத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் பலம் மாங்கல்ய பலம் அதிகம் உள்ள பெண்ணின் ஜாதகத்தை இணைப்பார்கள். அப்படி இணைக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை நல்லபடியாக ஓடிடும். அந்த ஆணுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஜாதகம் நீங்கள் எடுத்துறீர்கள் என்றால் அது வந்து இந்த பொண்ணு வந்த நேரம் அந்த குடும்பத்தை தூக்கிடுச்சு அப்படின்னும், இல்லை அந்த பொண்ணு வந்த நேரம் குடும்பத்தை இறக்கிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இது 2 ஜாதகமும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒழிய வெறும் ஒரு ஜாதகம் மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. சரிங்களா? இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. சிவபாலசரஸ்வதி அம்மையார் சேர்ந்து கௌரவிக்கிறார்.